இதுல வந்து ஒண்ணே ஒரு இன்சிடென்ட் மட்டும் நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். அ ராம் சார் வந்து எத்தனையோ தடவ ஃபெயில் ஆறவங்கள பத்தி சொன்னாங்கல்ல. நெறைய தடவ ஒரு ஸ்டூடண்ட் வந்து நெறைய ஃபெயில் ஆயிட்டாங்க. ஃபெயில் ஆயிட்டே இருக்கிறாங்க. அவங்களால ஒண்ணும் பண்ண முடியல. இது வந்து என்னோட ஸ்டூடண்ட்டுக்கு ஒரு பையனுக்கு நடந்துச்சு. அத சொல்லணும். அது ரொம்ப வேடிக்கையா இருக்கும். அதனால நான் சொல்லணும்னு நெனச்சேன். அவன் வந்து ரஷ்யாலேருந்து வந்த பையன். அவன் பேரு மிகேல். மிகேல் அப்டின்னா எனக்கு அவன் நல்ல டாலா இருப்பான். அவன் வந்து என்கிட்ட ஃபர்ஸ்ட்டு செமஸ்டர் வந்தான். அவங்க வந்து நாங்க என்ன பண்ணோம் அப்டின்னா, அ எக்ஸ்ரே பேஷண்ட் கிட்ட எக்ஸ்ரே எடுக்கும்போது நாங்க அவங்கள இவாலுவேட் பண்ணணும். எல்லாம் சொல்லிக் குடுத்துருவோம். லேப்ல எல்லாம் பண்ணுவாங்க. அவங்க பேஷண்ட் கிட்ட பண்ணும்போது அவங்க 7 எக்ஸாமோ ஏதோ இவாலுவேட் பண்ணணும். அப்போ ஒரு எக்ஸாம் வந்து ஹிப் எக்ஸாம். அந்த ஹிப் எக்ஸாம் வந்து அவன் 5 தடவ பண்ணியிருக்கான். அதாவது டிஃபரெண்ட் பேஷண்ட்ட. 5 தடவ அவன் ஃபெயில் ஆயிட்டான். நான் தான் எவாலுவேட் பண்ணேன். ஒரு தடவையும் ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிருவான். அந்த மிஸ்டேக் வந்து கிரேவ் மிஸ்டேக்னால அது ரிப்பீட் எக்ஸாம் ஆயிடும். அப்ப நான் அத ஸ்டாப் பண்ணி ஃபெயில் ஆக்கிட்டேன். ஸோ பண்ணிக்கிட்டே இருப்பேன். அதான் அவங்களுக்கு நெறைய சான்ஸ் குடுத்துக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அந்த கிளினிக்ல இருந்த அந்த ஹோல் செமஸ்டர் அவனால பாஸ் பண்ண முடியல அந்த ஹிப் எக்ஸாம. ஆனா அவனுக்கு அடுத்த செமஸ்டர் அவனுக்கு சாய்ஸ் இருக்கு. அவன் அங்க போனான். ஆனா என் மேல கோவம்லாம் படல. ஆனா அவனுக்கு வந்து ரொம்ப ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டான். இந்த ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும், கோபத்துக்கும் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆயி, அவன் வந்து இனிமே இந்த ஹிப் எக்ஸாமே என்னால பண்ண முடியாது அப்படிங்கிற அத பார்த்தாலே ஒரு பயம். இப்ப நோ மேம் ஐ அம் நாட் கோயிங் டூ டூ இட் அப்படின்ருவான். இல்ல நீ பண்ணுன்னு சொல்லிட்டு நெறைய சொல்லிருவேன். இது வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் அப்புறம் அடுத்த செமஸ்டர் போய் அவன் பாஸ் பண்ணிட்டான் அந்த ஹிப் எக்ஸாம. அப்புறம் அவன் வந்து சிடிஎம்எல் நல்ல பொசிஷன்ல இருக்கான். அவன வந்து நாங்க வந்து ஒரு கிராஜுவேஷன் செரமனிக்கு அவன பேச சொன்னோம். ஏன்னா, அவன் நல்ல பொசிஷன்ல இருக்கான். அவன் வந்து பேசும்போது இத தான் கோட் பண்ணான். நான் வந்து மிஸ் ராமனோட கிளினிக்ல இருந்தேன். 5 தடவ ஹிப் ஃபெயில் ஆனேன். ஆனா 5 தடவ ஹிப் ஃபெயில் ஆனாலும், நான் ஃப்ரஸ்ட்ரேட் ஆனேனே ஒழிய, நான் எனக்கு கோபம் வரல. கோபம் வந்து நான் வந்து மிஸ் ராமன ஷூட் பண்ணியிருந்தேன்னா, அவங்க வந்து இப்ப உங்களுக்கெல்லாம் டீச் பண்ணியிருக்க முடியாது அடுத்த ஸ்டூடண்ட்டுக்கு. ஸோ எதுவுமே நீங்க சால்வ் பண்ண முடியும் அப்படின்னு ரொம்ப அழகா பேசினான். ஸோ அதனால தான் அத கொண்டு வந்து சொன்னேன். ஸோ இந்த ரேஞ்சுக்கும், அந்த ரேஜுக்கும், கோபத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு, ஃப்ரஸ்ட்ரேஷனுக்கும் கோபத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு, டெஸ்பரேஷனுக்கும் கோபத்துக்கும் உள்ள நெறைய லெவல் இருக்குங்க. அது எல்லாத்தையும் நம்ம ஆங்கர்க்குள்ள வைக்க முடியாது. ஆனா ரொம்ப நல்லா எடுத்து சொன்னீங்க சார். ரொம்ப தேங்க்ஸ். நல்லா தேங்க்ஸ். குட். தேங்க் யூ மேடம். தேங்க் யூ.